வேணும், கூடுதல் மருத்துவர்கள் வேணும். சுமார் 10-15 நிமிடத்திலேயே ஒரு 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்துட்டாங்க. அதே போல பயிற்சி மருத்துவர்களும் உடனே வரவழைக்கப்பட்டாங்க. செவிலியர்கள் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட அப்போ பணியில் இருந்தாங்க, கூடுதலாக வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இப்போ முதல்வரோட உத்தரவின் அடிப்படையில் அடுத்தடுத்து மருத்துவ குழுவினர் வர்றாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்கனவே மயக்கமடைந்தவர்களுக்கு சிகிச்சை தீவிர சிகிச்சை அளிப்பது, கூடுதலாக சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு வெளியில் மேல் சிகிச்சைக்கு வெளியில் அனுப்பணுமா என்பது குறித்து கலந்து ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இப்போ அங்கிருந்து மாநாட்டு திடலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வந்து போன எண்ணிக்கை இருப்பதால இப்போ இங்கே வந்து ஒரு இருக்கை வசதி போதுமானதாக, அதாவது படுக்கை வசதி போதுமானதாக இல்லாதால கூடுதல் அறைகளை தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. கூடுதல் அறையை செஞ்சு அவங்க உடனடி சிகிச்சை அளிப்பதற்கும் மயக்கமடைந்தவர்களுக்கு வந்து ஆக்சிஜன் செயற்கை சுவாசம் உள்ளிட்ட கொடுத்து அவங்க காப்பாற்றுற முயற்சிகளையும் மருத்துவ குழு ஈடுபட்டு வர்றாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவ குழு வெளிப்படுத்த தான் பார்க்குறீங்க. ஒரு போலீசார் முழுமையாக குவிக்கப்பட்டு போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் வந்து மருத்துவமனை வளாகம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இருந்த போதில் தொடர்ந்து அவங்க உறவினர்களும் குவிந்து வர்றாங்க. உயிரிழந்த குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க உறவினர்கள், அதே போல பெற்றோர்கள் தவறுவிட்ட குழந்தைகள் தவறுவிட்ட பெற்றோர்களும் வர்றாங்க. அதே போல பொதுமக்கள் வந்து குவிய தொடங்கியிருக்காங்க. ஏன்னா மாநாடு திட்டத்தில் தான் முடிஞ்சிச்சு. அங்கே வந்து பெண்மணியை காணாமல் இருக்கலாம், குழந்தைகள் காணாமல் போனவங்களாம் அந்த இடத்துல தேடி பார்த்துட்டு இப்போ மருத்துவமனையில் நம்ம இது போல தீவிரமான சம்பவம் நிகழ்ந்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்த மருத்துவமனையை கூட குவிய தொடங்கியிருக்காங்க. அதனால பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. மருத்துவக் கல்லூரி வெளிப்புறத்தில் பாருங்க, எல்லா அதிக மக்கள் குவிய தொடங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீசாரும் அவங்களை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனந்தி. விவரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் முழுமையாக கிடைக்கல ஆனந்த். ஏன்னா அவங்களாம் எந்த ஊர் என்னன்னே தெரியல. இப்போ அவங்க மருத்துவ ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு வரும்போது நம்ம தான் முதல்ல இருந்தோம். ஒரே ஆம்புலன்ஸ்ல பார்த்தா 3 குழந்தைங்க, ஒரு பெண்மணி, ஒரு ஆண் இருந்தாங்க, தனித்தனியா இருந்தாங்க. அவங்களாம் யாரு என்னன்னே தெரியாத சூழல்ல தான் அங்கே மயக்கமடைஞ்சவங்கள உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சிருக்காங்க. அதே போல தான் இப்போ 33 பேர்ல ஒரு சிலரை தவிர மித்தவங்களோட விவரம் முழுமையாக தெரியல. ஒரு சிலர் மட்டுமே அந்த மாற்றுவரி வெளியே தங்கள் குழந்தைகளையும் உறவினரையும் பறி கொடுத்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. மற்ற முழுமையான விவரம் தெரியல. அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இப்போ உடனடியாக முதல்ல அங்கு மயக்கமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் முயற்சியில தான் மருத்துவத்துறையினர் தீவிரம் காட்டி வர்றாங்க. எப்படியாவது எஞ்சிய உயிர்களை காப்பாற்றி விடணும், அவங்களுக்கு கூடுதல் உபகரணங்களை வரவழைச்சோ அல்லது மேல் சிகிச்சைக்கு வெளியில கொண்டு போய் அந்த உயிர்களை காப்பாற்றுற பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? இல்ல எல்லாம் மயக்கம் தான் போட்டு விழுந்தாங்க. எல்லாம் மயக்கம் தான் போட்டு விழுந்தாங்க. யாரும் சாகலா இல்ல. ஆமா, கூட்டம் பயங்கர நெரிசல். அதனாலதான் எல்லாம் இங்கெல்லாம் மரத்துல உட்காந்துருந்தாங்க, எல்லாம் மேல உட்காந்துருந்தாங்க, கீழே உட்காந்தாங்க. இடம் சின்ன இடங்கனால நெரிசல் ஓவரா நெரிசல்ல எல்லாம் நாங்களே எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் தொலைகிட்டு இருக்காங்க. பேக்கெல்லாம் விட்டுட்டோம். இல்ல குழந்தையெல்லாம் நிறைய காணாம தான் சொல்றாங்க. நிறைய குழந்தைய காணாம தான் சொல்றாங்க. ராஜேஷ், கரூர். அதாவது நெரிசல், கூட்ட நெரிசல் தான். எல்லாம் மயக்கம் வந்துருச்சு, எல்லாம் வெளியே வந்துட்டோம். அவ்வளவுதான் பார்த்தோம். வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனாங்க, பார்த்தோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. ஆம்புலன்ஸ்ல வெறும் ஆம்புலன்ஸ் தாங்க நிறைய சுத்துச்சு. ஆம்புலன்ஸ்ல வெறும் ஆம்புலன்ஸ் தான் நிறைய சுத்துச்சு. ஆளுங்களை எடுத்துட்டு போனது கம்மி. ஆனா ஆம்புலன்ஸ் ஒரு 100 ஆம்புலன்ஸுக்கு மேல வந்து சுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. கூட்டத்தை கலைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஆம்புலன்ஸ் வந்து 100 பார்த்தோம். நானும் இங்கே பாருங்க, என் உடம்பே பாருங்க. நானும் ஒரு 4 பேரை நான் காப்பாற்றினேன். ஒரு நிமிஷம் இல்லை, என்ன நினச்சுன்னா நடக்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு லீடர் வர்றப்போ ஒன்று ஓப்பன் பிளேஸு அவர் சூஸ் பண்ணணும், இல்லை அரசாங்கமும் ஓப்பன் பிளேஸை சூஸ் பண்ணி கொடுக்கணும். நல்ல க்ரௌடான இடத்துல, மெயினான இடத்துல கொடுத்துட்டு ஒரு வீடுனா ஒரு 10 பேராக இருக்க முடியும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு 100 பேர் போக முடியுமா? ஒரு கல்யாணம் பண்ணோம்னா 500 பேர், 1000 பேர், 10,000 பேர் போக முடியுமா? அந்த மாதிரி இடத்த இங்கே சூஸ் பண்ணி கொடுத்ததுலாம் தவறு. இது வந்து அவங்க டிவிக்கு நிர்வாகமும் அவங்களும் மாற்றணும், என் தலைவரும் மாற்றணும், கவர்மெண்ட்டும் இதுக்கப்புறம் இது மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. ஓப்பன் பிளேஸ் க்ரௌடு எல்லாம் ஏறினதான் ஒன்று ஒருத்தர் உயிரை காப்பாற்றி ஏறினதான். மரக்களை உடைஞ்செல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அவன் உயிரை காப்பாற்றி வந்தாலே பெரிய விஷயம். எனக்கு நான் 4 பேரை ஏற்றி விட்டேன். எனக்கு மேலே விழுந்தாங்க, நான் 4 பேரை நான் ஏற்றி விட்டேன். நான் 4 பேர் நெரிசலுங்க. இது வந்து நீங்க கேள்வி கேட்கறதே எனக்கு என்ன மாதிரி, நீங்க புரிய தலைமுறையா கேள்வி கேட்கறதே ட்விஸ்ட் வச்சு கேட்க கூடாது. நெரிசல், கூட்ட நெரிசல். தலைவர் இங்க நிக்கிறாரு, இந்த இடத்துல ஒரு நெரிசல், எல்லாரும் வரவங்க
எல்லாம் இந்த இடத்துக்கு வரணுமேனா ஓப்பன் கிரவுண்டுனா சூப்பரா நீட்டா போயிருக்கும், எல்லாத்துக்குமே சுமூகமா போயிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நாங்கள் ஓப்பன் பிளேஸ்ல என் தலைவருக்கும் சரி அடுத்த எந்த மீட்டிங் அதே மாதிரி நான் போனோம். ஆனால் மற்றவங்களோட மற்ற லீடரோட மற்ற கட்சி லீடரோட விஜய்க்கு கும்பல் வரும் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இடத்துல கொடுத்தா பர்மிஷன் கொடுத்தா அரசாங்கம் என்ன பண்ணும், அவர் என்ன பண்ணுவார், நாங்கள் என்ன பண்ண முடியும்? கடைசி பாதிப்பு எங்களுக்கு தான். நெக்ஸ்ட் டைம் என் பேர் ரிஜாஸ். ஓகே.